வணக்கம் மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், உலகமே ஒரு பெரிய போருக்கு தயாராகிடுச்சு போல. கடந்த ஒரு வாரமா ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துற இந்த தாக்குதல்ல அந்த நாடே நிலைகுலைஞ்சு போயிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஒரு பெரிய நிபந்தனையை விதிச்சிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி ஈரான் போர் ரகசியங்கள். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. பாஸ், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் சேர்ந்து ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்னு ஒரு மெகா தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துல மட்டும் ஈரானுக்குள்ள இருக்கிற 3000க்கும் மேற்பட்ட இடங்களை சல்லட போட்டு தட்டியிருக்காங்க தலைவரே. உச்ச தலைவர் மரணமா? கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த வான்வழி தாக்குதல்ல ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உள்பட 50 உயர் அதிகாரிகள் உயிரிழந்ததா ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கு நண்பா. டொனால்ட் ட்ரம்ப் போட்ட சரணடைதல் கண்டிஷன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஈரான் நிபந்தனை இல்லாம சரணடையணும், அப்படி செஞ்சா மட்டும்தான் பேச்சுவார்த்தையேன்னு எக்ஸ் தளத்துல அதிரடி காட்டியிருக்காரு மக்களே. தலைமை மாற்றம் அவசியம். ஈரானோட இப்போதைய தலைமைய முழுசா மாத்திட்டு ஏத்துக்கக்கூடிய ஒரு புது தலைமை வந்தா மட்டும்தான் அந்த நாட்டோட எந்த ஒப்பந்தமும் போடுவோன்னு டொனால்ட் ட்ரம்ப் கராரா சொல்லியிருக்காரு பாஸ். ஈரானின் பதிலடி. ஈரானும் சும்மா இல்லனாச்சி. இன்னைக்கு மார்ச் 7ஆம் தேதி அதிகாலை வளைகுடா பகுதியில் இருக்கிற பஹ்ரைன், சவுதி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்திருக்காங்க ப்ரோ. இஸ்ரேலுக்கு புது ஆயுதங்கள். இந்த நேரத்துல இஸ்ரேலுக்கு $151 மில்லியன் மதிப்பிலான புது ஆயுதங்களை விற்க அமெரிக்கா ஓகே சொல்லிருக்கு. இதனால இந்த ஏரியாவுல போர் பதற்றம் இன்னும் பல மடங்கு எகிரி இருக்கு சகாக்களே. மீண்டும் முன்னேற்ற பாதை. ஈரான் சரணடைஞ்சு ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுத்தா அந்த நாட்டை மீண்டும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர அமெரிக்கா உதவும்னு ட்ரம்ப் ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்திருக்காரு அண்ணாச்சி. பாஸ், அமெரிக்காவோட இந்த அதிரடி தாக்குதலையும் ஈரான் கொடுக்கிற இந்த வேகமான பதிலடியும் பார்த்தா நம்ம தனுஷ் கொடி படத்துல சொன்ன அந்த ஒரு பவர்ஃபுல் டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உன் எதிரிய நீ அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு போட்டுறணும். நிஜமாவே பாஸ், வல்லரசு நாடுகளுக்கு இடையில நடக்கிற இந்த போர் சாதாரண மக்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு பாஸ். கண்ணா, போருங்கிறது யாரு சரின்னு முடிவு பண்ணாது, யாரு மிச்சம் இருக்காங்கன்னு தான் முடிவு பண்ணும். ஈரான் சரணடையுமா இல்ல போர் இன்னும் நீடிக்குமான்னு பொறுத்திருந்து பாப்போம் தலைவரே. வார் இஸ் நாட் அபவுட் ஹூ இஸ் ரைட் பட் ஹூ இஸ் லெஃப்ட் பாஸ். அமெரிக்கா விதிச்ச இந்த சரணடைதல் நிபந்தனைய ஈரான் ஏத்துக்குமா? உலகப் போர் மூல வாய்ப்பு இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. உலக அரசியலின் அதிரடி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.